இந்த சூழ்நிலையில் சீமானிடம் கேட்பதற்காக 300 கேள்விகள் காவல்துறையினர் தயாராக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. நடிகை விஜயலட்சுமியுடனான அவருடைய பிரச்சனை தொடர்பாக, அதாவது அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக தொடரப்பட்ட அந்த வழக்கில் விஜயலட்சுமியுடன் அவருக்கு என்ன தொடர்பு இருக்கிறது, அவரோட சந்தித்தாரா சந்திக்கவில்லையா, மற்றும் அவருக்கு பண ரீதியாக உதவிகளை செய்தாரா செய்யவில்லையா, மற்றும் நடிகை விஜயலட்சுமி மற்றும் சீமான் உள்ளிட்டோர் தொடர்பாக என்னென்ன வாக்குமூலங்கள் கடந்த விசாரணையின் போது வழங்கப்பட்டன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை குறிப்பிட்டு 300 கேள்விகள் கேட்கப்படும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு 300 கேள்விகள் கேட்கப்பட்டால் இந்த விசாரணையானது இன்று இரவு முழுவதும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நள்ளிரவு வரை சீமானிடம் காவல்துறையினரின் விசாரணை நடவடிக்கைகள் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகை விஜயலட்சுமி கொடுத்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கேள்வி எழுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 போலீஸ் அதிகாரிகள் இந்த கேள்விகளை சீமானிடம் கேட்க இருக்கிறார்கள். பெங்களூரில் நேற்று முன்தினம் அங்கு நடிகை விஜயலட்சுமியிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி அவர் அளித்த வாக்குமூலம் என்ன, புகார் என்ன, அதன் பின்னர் அவர் அளித்த வீடியோவில் என்ன புகார் கூறியிருக்கிறார் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக சீமானின் கருத்து கேட்கப்படும். அவருடன் வழக்கறிஞர்கள் உடன் இருப்பதற்கும் சீமானுடன் வழக்கறிஞர்கள் உடன் இருப்பதற்கும் அனுமதி அளிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது போன்ற விசாரணைகளில் வழக்கறிஞர்கள் உடன் இருக்க அனுமதிக்கப்படுவார்கள். இந்த வாக்குமூலம் பெறுவதற்கான கால அவகாசம் 300 கேள்விகள் என்றால் ஒரு கேள்விக்கு 5 நிமிடம் என்று வைத்துக் கொண்டால் போன கிட்டத்தட்ட கடந்த முறை 3 மணி நேரம், இந்த முறையும் 3 மணி நேரம் என்றால் 8 மணியிலிருந்து 11 மணி வரை இந்த விசாரணை தீவிரமான விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாக்குமூலத்தில் அந்த காவல்துறை விசாரணை அதிகாரிக்கு திருப்தி ஏற்பட்டால், அதாவது வீடியோ ஆடியோ ஆதாரங்களை வைத்து சீமானிடம் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்காக சீமானும் அவரது வழக்கறிஞர்களும் அளிக்கும் பதில் திருப்தி அளிக்காவிட்டால் ஒருவேளை கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் தற்போது அந்த விசாரணை அதிகாரிகளும் வந்துவிட்டனர். சீமானும் இன்னும் சற்று நேரத்தில் வழக்கறிஞரின் ஆலோசனையை நிறைவு செய்துவிட்டு அங்கு செல்ல இருக்கிறார். அந்த விசாரணை நிறைவடைந்த பிறகு என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இப்போது அதிகரித்திருக்கிறது. சீமானின் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து உச்சபட்ச அதிகாரம் என்பது அந்த வழக்கின் விசாரணை அதிகாரிக்குத்தான் இருக்கிறது. விசாரணை அதிகாரிக்கு அதிகாரம், தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டு அவர் விடுவிக்கப்படலாம், இல்லை விசாரணையிலேயே கைது செய்யப்படலாம். 2 வாய்ப்புகளும் இருக்கின்றன. என்ன நடக்கிறது என்பதை இன்னும் அடுத்தடுத்த நிமிடங்களில் பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.